சொக்கேச மன்னன் என்ற பெயரோடு நலமோடு வளமோடு வாழ்ந்து வருகின்றேன். எங்கடா மாலை? ஐயா ஏண்டா படுபாவி, இத வந்து ஒரு பெரிய நினைக்காதீங்க. ஏண்டா இப்போதெல்லாம் எதுல என்னென்ன வைக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. என் நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர் இதுல ஏதாவது பூ கட்டுனதுல ஒரு பாம்பு போட்டிருந்தா பூ கைத்துல மாலை நேர போடுவேன். எங்க வந்து தொங்கும் தெரியுமா? இங்க வந்து தொங்கும். திடீர்னு வெஞ்சிச்சேன்னா பூ சாமான வெஞ்சு விடும். பூ சாமான வெஞ்சா நாட்டு மக்களை யாரை காப்பாத்துறது? அதனாலதான் முதல்ல நான் சோதனை போட்டு எனக்கு முன்பதாக வர வேண்டிய நீங்க காலத்தாமதான். உங்களுக்கு முன்பதாக வர வேண்டிய நாங்கள் ஏன் காலத்தாமதான் கேக்குறீங்க? எங்களுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க. என்ன கேள்வி கேட்கறியா? உங்களுக்கு முன்னாடி யார் தெரியுமா நாங்க தாமதம் வந்தோம்? எங்க வீட்டுல என் பொண்டாட்டிக்கு ஒரு கையும் வரல, ஒரு காலும் வரல. கை வர்றேன். என்னடா இப்போ சப்பனா? ஆமா ஆமா. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், சரியாவல. எத்தனையோ கோயில் குளமெல்லாம் கூட்டு போறேன், சரியாவல. மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. என்னடா இது ஆசையோட கல்யாணம் செய்ய நம்மளுடைய மனைவிக்கு ஒரு கை கால் வரல, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட அப்படியே பைபாஸ் நடந்து வருவாங்க. வேதனோட ரெண்டு வரும்போதுதான் எதுமா பைபாஸ்ல நீட்டு எல்லாம் மஞ்சள் துணியில போட்டு நடந்து போயிருக்கிறாங்க. காரணம் நானும் போயிட்டு ஐயா அங்கே நில்லுங்க, ஏன் எல்லாம் மஞ்சள் துணியில போறீங்க அப்படின்னு. எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி விட்டது, பகவானை வேண்டிக்கிறோம். அதனால நான் திருப்பதி போறோம். எனக்கு ஒரு யோசனை வந்தது, என்னடா இது எல்லா